இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் சுகர் நோய், கேன்சர் நோய் இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் வெறும் இதெல்லாம் இயற்கையா நடக்கிறதா? இஸ் இட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பனிங் நேச்சுரலி ஆர் இஸ் தேர் சம் ஆர்ட்டிஃபிஷியலிசம் ஆர் இதெல்லாம் ஆல் தீஸ் டிசீசஸ் இந்த வியாதிகள்லாம் செயற்கையாக உண்டாக்குறாங்களான்னு அந்த சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ பெரிய அளவில் குழந்தைகளுக்கெல்லாம் டயபெட்டிக்ஸ் அண்ட் சுகர் அந்த டயபிட்டிஸ்லாம் வருது நோய். அந்த நோயெலாம் எப்படி வரும் சின்ன குழந்தைகளுக்கு? ஜெனட்டிக்ஸ்ன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது ஓரளவு தான் உண்மை போல் இருக்குது. ஏஐ இருக்கு இல்லையா, ஃபுட் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் சரியாக செக் பண்ணுறது இல்லை போல் இருக்குது. ஸோ எல்லா பொருட்கள்லேயும் நிறைய பேண்ட் கெமிக்கல்ஸ், நிறைய தேவையில்லாத சுகர், அதெல்லாம் நிறைய சாப்பாட்டில் எல்லா விதமான கெமிக்கல்ஸும் சுகரும் ஆட் பண்ணிட்டு தான் விற்கிறாங்க. ஸோ இதுதான் நோய்களை அதிகப்படுத்தியிருக்கு இந்தியாவில். அண்ட் இதுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னு பாரதத்தில் ஃபுட் சேஃப்டி அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையாக இருக்கணும். The food safety standards of India needs to improve. All the food products brought into the market should be checked, and not only food products, all products, the chemical content, what are the added ingredients, everything should be stringently dealt with. And those who are doing criminal offenses against the people by adding banned chemicals, sugar, etc., should be thoroughly punished. Thank you.